இவங்க வந்து ஒரு எழுத்தாளர், சமூக சேவகி, சிந்தனையாளர். நிறைய அவார்ட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க, புத்தகம் எழுதியிருக்காங்க. ஸோ மச் ஆஃப் அபண்டன்ட் டேலண்ட். சோஷியல் சர்வீஸ்னால் அப்படி வந்து முன்ன நின்று செஞ்சுட்டு இருப்பாங்க. பிரியத்தின் காரணமாக அவங்க வந்திருக்காங்க. இவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க உள்ள, என்ன பண்ணுறாங்க தெரியல. மதுமா, தேங்க்யூ பிரணதி, தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஹியர், தேங்க்யூ ஸோ மச். வாங்க பிரணதி. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இன்னைக்கு விஜய் கூட இங்கே இருக்கு. விஜிமான் தான் சொல்லுவேன்னா, அவங்க என்னுடைய மகள்னே எனக்கு நான் நினச்சிருக்கிறேன். ஒரு நேர்காணலில் முதல் தடவை நேர்காணல் கொடுக்குறப்போ அற்புதமான அதாவது அவங்க இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் இருக்கும். முதல் முறை அவங்க நேர்காணல் தர்றப்போ மறுபடியும் தருவேம்மா அப்படின்னாங்க. ரெண்டாவது முறை விஜய்ஸ் அகாடமி அப்போ தான் ஆரம்பிக்க போகிறாங்க குழந்தைங்களுக்கு பாட்டு சொல்லி தர்றதுக்கு. ரெண்டாவது முறை உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளோடையும் சேர்ந்து இன்டர்வியூ கொடுத்தாங்க. அன்னைக்கு நான் என்னுடைய வாயில் வந்து இப்போ ஐயா சொல்லிட்டு போனாங்க ஒரு அவார்டு தரணும்னு. எனக்கு மனம் நிறைந்து கலைமகள் சரஸ்வதி அப்படிங்கிற விருது தரேம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அன்னைக்கு. அது 1 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் சந்திக்கவும் முடியலை, பேசினோம். எப்படி அவருக்கு கற்றுக் கொடுத்தாங்களோ பாடல், அது மாதிரி நானும் கற்றுக்க பிரியப்பட்டேன். ஆனால் ஒரு ஒழுங்கீனமான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து என்னால் கற்றுக்க வர முடியல. இன்றைக்கி நிகழ்வு இங்கே இருக்குது அப்படின்ன உடனே எனக்கு ரொம்ப மனம் நிறைந்து அவங்கள வாழ்த்தணும்னு வந்தேன். உள்ளே வரேன், வாணி மகால், அங்கே ஒரு சரஸ்வதி கடாட்சம் நிறைஞ்சவங்க அவங்களவே சரஸ்வதி ஆயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நேரம் முன்னாடி கூட மனுஷ ரூபேன அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப நிறைவாக இருக்குது. ஒரு இசை நிகழ்ச்சி எப்படி இருக்கணும்னு அவங்க குழந்தைங்களுக்கு இசையை மட்டும் கற்றுத்தரல. இசையை மட்டும் கற்றுத்தரல, நேரம் எப்படி கடைப்பிடிக்கணும், இந்த உணவு எப்படி இருக்கணும், ஒழுக்கம் எப்படி இருக்கணும், உளவியல் ரீதியான சிகிச்சை தர்றாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இசை மருத்துவம் அப்படின்னு நாம் சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இவங்க மருத்துவத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்குறாங்க. அவங்க சேனல்லையாக இருக்கட்டும் சரி, அவங்கள தேடி வர்ற குழந்தைங்களாக இருக்கட்டும் சரி, வளர்த்து விடுறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் அமையாது. அது என்னுடைய பொண்ணுக்கு அமைஞ்சிருக்கு. நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இன்றைக்கி வந்த குழந்தைங்க எல்லாரும் சொன்னதை திருப்பி நான் சொல்கிறது மாதிரி தான் இருக்கும். அவ்வளவு அருமையாக குழந்தைங்க. அந்த சின்ன குழந்தை முதல்ல இந்த பாட்டு பாடுதுன்னு பார்த்தா அடுத்து கொஞ்சம் பேசும் பாடுது, மெட்லி பாடுறாங்க, ஒரு ஹம்மிங் மட்டும் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு குழந்தையும் இங்கேருந்து ஒரு அவ்வளோ பெரிய சிங்கர்ஸ் இருக்கிற மேடையில் எப்படி முன்னாடி இருக்கிறவங்கள ஆடுங்க, கூட சேர்ந்து பாடுங்க சொல்லுவாங்களோ அதுக்கும் அதிகமாக இங்கே முதல் பாடல் அப்படிங்கிறாங்க, அதையும் அதிகமாக செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. எல்லாம் அது இயற்கையில் வருதா, இவங்களை நெருங்கின பிறகு வருதா அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலி தானாகவே பாட வச்சு அவங்களையும் வந்து பாட வச்சுட்டாங்க. இன்றைக்கி இது மாதிரியான விஷயங்கள் தான் இவங்களை தொட்டு வர்றப்போ நடக்கும். இன்றைக்கி இந்த ஃபவுண்டேஷனுக்கு செஞ்சு கொடுத்த விஷயம் யாருமே பண்ணாதது. முதல் இசை ஒரு நிகழ்வு நடத்துகிறப்போ இத்தனையும் சேர்த்து பண்ண முடியுமா அப்படிங்கிறது அந்த பிரபஞ்சத்தின் பெருங்கருணை இவங்க மேலே, பேராற்றல் இவங்க மேலே பெரும் அருளை கொடுத்துருக்கு. அவங்க எல்லாருக்கும் அதை பரப்பிட்டுருக்குறாங்க. அதைத்தான் நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். அம்மா, அப்பா, அத்தை அவங்ககிட்ட அவங்க கையால் தொட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போது அந்த விருதை உங்களுக்கு முன்னால் நான் கொடுக்கறதுக்கு மனம் நிறைந்த மகிழ்வுடன் இப்போ நான் கொடுக்க பிரியப்படுறேன். கலைமகள் சரஸ்வதி விருது. ஏன் கலைமகள் சரஸ்வதி சொன்னோம்? நமக்கு என்ன இன்ட்யூஷன், ஏன் மைண்டில் அப்படி வந்தது எனக்கு தோணலை. கலைமகள் தான் சரஸ்வதி தான் கலைமகள். அதை கடந்து சரஸ்வதி நதி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்னதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இந்த இடத்துல பகிரங்கமாக அவங்க பண்ணுறாங்களே தவிர மறைமுகமாக பலருக்கும் ஒரு நேர் நிலையில் அத்தனை இதை அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால தான் அந்த இன்ட்யூஷன் எனக்கு வந்ததான்னு தெரியல. இன்றைக்கி நேரம் கொடுத்து இன்னைக்கு அதை அவங்க எதுவுமே கவனத்தில் இல்லை, அவங்களுக்கு கவனமே கிடையாது. அம்மா வாங்கம்மா அது போதும், வேறு எதுவுமே கிடையாது. அவங்க அம்மா அப்பா கையில் காமிச்ச இன்னும் அவங்களுக்கு காமிக்கலை, இப்போ தான் தரப்போகிறேன்.
பலமான கைத்தல குத்தலாம் நம்மளுடைய வெஜி மேம்காக. இது வந்துட்டு ஒரு சின்ன தொடக்கம் தாம்மா. இன்னும் பல மேடைகளில், பெரிய மேடைகளில் நீங்கள் பெரிய விருதுகள் வாங்கணும் அப்படின்னு தான் எங்களுடைய ஆசை. தேங்க்யூ ஸோ மச் மதியந்தா மேம். இந்த ஒரு மொமெண்ட்டை வந்துட்டு எங்களுக்காக இந்த மேடையில் வந்துட்டு உருவாக்கி கொடுத்ததுக்கு அவங்களுக்கும் ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்தலாம். பாருங்க, இதுலேயும் விதைகளை கொடுக்கறதுன்னு இலக்கிய மேடைகள் எல்லாம் வானவன் அப்படின்னு ஒருத்தர் வந்து கொடுத்துட்டே இருப்பார். இதைத்தான் ஒரு வித்தியாசமான மனநிலை அப்படிங்கிறத இதைத்தான் நான் சொல்கிறேன். விதையை கொடுக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய மனசு. எனக்கு வார்த்தைகள் வரல. மனம் நிறைந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.